ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தடைகள் எல்லாம் மாறப்போகிறது. வாழ்க்கையில் சுபிட்சம் ஆசீர்வாதம் வரப்போகிறது. காரணம், தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்கிறார். ஆமென். ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே எல்லா தடையும் மாறுகிறது. ஐயா ஜார்ஜ் முல்லர் விசுவாசிகளின் தகப்பன். அவரை குறித்து எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ஒருமுறை கப்பல் பயணம், குவாபக் என்கிற நகரத்திற்கு அவர் கப்பலில் பயணமாய் கொண்டிருந்தார். பயங்கர மூடு பனி, பயங்கர பனி, உரை பனியா இருந்தது. அதுக்கு மேல கப்பல் போக முடியல. உடனே ஆங்கர் போட்டு அந்த கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆமென். ஆங்கர் போட்டு கப்பலை அந்த இடத்துல நிறுத்தி வச்சாங்க. ரொம்ப நேரமா கப்பல் போகல. வாரத்தின் கடைசி நாட்கள். இவர் நேர கேப்டன்கிட்ட போனார். 57 வருஷம் ஊழியம் செய்கிறேன். நான் ஞாயிறு ஆராதனைக்கு தாமதமாய் போனதில்லை, நான் ஆராதனை விட்டதில்லை, தயவு செய்து கப்பலிடுங்கள். அவர் சூழ்நிலைமை காட்டினார், கிளைமேட்டை காட்டினார், உறைபனியை காட்டினார், சிரிச்சார். சாதகமில்லை, போக முடியாது. அவர் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், இயேசு அற்புதங்களை செய்வார். அவர் சிரித்தார் இளக்காரமா. நடந்த சம்பவம் என்ன? விசுவாசத்தோடு ஜெபித்த போது பயங்கர வெயில் அடித்தது. எல்லாம் உருகி கிளைமேட்ல சாதகமாகி உடனே கப்பல் புறப்பட்டு அவர் சரியான நேரத்தில் ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகளை அவர் மாற்றுவார் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். சூழ்நிலைமைகள் மாறும், தடைகள் மாறும், எரிகோ உடையும், யோர்தான் பிரியும், செங்கடல் பிரியும், வாக்குத்தத்த கானானை அவர்கள் சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. தடைகள் மாறி வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளின் முன் நீ சமபூமியாவாய். ஜார்ஜ் முல்லருக்கு மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கும் கர்த்தர். தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து பாருங்க. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தடைகள் மாறும், திருமணம் நடக்கும். தடைகள் மாறும். ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். தடைகள் மாறும், இடம் வாங்குவீர்கள். தடைகள் மாறும், வீடு கட்டுவீர்கள். தடைகள் மாறும், ஆலயத்தை கட்டுவீர்கள். தடைகள் மாறும். ஆமென். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்வீர்கள். அனுபவிங்கள். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசப்பா, உடைய நாமத்தில் தடைகள் மாறட்டும், வாழ்வில் முன்னேற்றம் வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.